கர்த்தரை தெய்வமாக கொண்டோ இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை. அவரையே ஆதரவாய் கொண்டோ நடுவழியில் நின்று போவதில்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை வேளையில உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலே வரக வாசிக்கிறோம். ஆனாலும் யாக்கோபே, நீ என்னை நோக்கி கூப்பிடவில்லை, இஸ்ரவேலே, நீ என்னை குறித்து மனசலித்து போனாய் என்று சொல்லி கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தரை பின்பற்றுவதை குறித்த மனசலிப்பு நாட்களை அநேக கிறிஸ்தவருடைய வாழ்க்கையிலே அதிகமாக காணப்படுகிறது. ஆலயங்களுக்கு செல்லுவதிலும் பரிசுத்தவான்களோடு கூட ஐக்கியத்தில் ஏற்படுவதிலும் சோர்ந்து போய் காணப்படுகிறார்கள். ஜெபிக்க வேண்டும், ஜெப கூட்டங்களில் கலந்து கொள்ள வேண்டும் என்பதில் ஆர்வமில்லாமல் காணப்படுகிறார்கள். தேவனுடைய வார்த்தைகளை வாசிப்பதிலும் தியானிப்பதிலும் அது ஒரு பாரமாக கருதி கொண்டிருக்கிறார்கள். ஊழியம் செய்வதிலானாலும் சரி, அநேகருடைய வாழ்க்கையில ஒரு உற்சாகம் என்று காணப்படுகிறார்கள். ஆகையாக அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், கடமைக்காக வெறுப்போடு கூட ஊழியம் செய்கிறவர்களும் இந்த உலகத்தில் காணப்படுகிறார்கள். ஆராதனை நேரங்களில் வர வேண்டும் என்பதில் வாஞ்சியின்றி தாமதமாக கடந்து வருகிறார்கள். இதே நிலையில் யாக்கோபின் சந்ததியாக இஸ்ரவேல் ஜனங்கள் காணப்பட்ட போது, நீ என்னை குறித்து மனசலித்து போனாய் என்று கர்த்தர் வேதனையோடு கூட அங்கலாய்க்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் செய்த மேன்மையான ஆசீர்வாதங்களை அதே அதிகாரத்திலே மிகவும் அழகாக பட்டியலிட்டு காண்பிக்கிறார். உன்னை சிருஷ்டித்தவரும் உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர், நீ பயப்படாத, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன் என்று தெரிந்து கொள்ளுகிறேன் மேன்மையை குறித்து அழகாக வெளிப்படுத்தினார். அவர்களைப் போலவே ஊரில் ஒருவனாக ஏதோ வாழ்ந்து கொண்டிருந்த நம்மை வம்சத்தில் 2 பேராய் கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்து அவருடைய பிள்ளைகளாக மாற்றினார் என்பதை கர்த்தருடைய பிள்ளைகள் நாட்கள் நினைவு வைத்துக் கொள்ள வேண்டும். நம்மை விட நல்லவர்கள் கோடிக்கணக்கில் இந்த உலகத்திலே காணப்பட்டிருந்தும் நம்மை அவருக்காக தெரிந்தெடுத்தாரே, அந்த பாக்கியமாக நினைத்து ஒவ்வொரு நாளும் நாம் அவருக்கு வாழ வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்களுடைய சோதனையான நேரங்களில் கர்த்தர் அவர்களோடு இருந்து, நீ தண்ணீர்களை கடக்கும் போது, ஆறுகளை கடக்கும் போதும், அக்கறையில் நடக்கும் போதும் நான் உன்னோடு கூட இருப்பேன், தண்ணீர் உன்மேல் பொருளுவதில்லை, அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது என்று வாக்களித்து அப்படியே அவர்களை பாதுகாத்து நடத்தினார். அதுபோல எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நாமும் பலவிதமான சோதனையின் வேலையிலே, வேதனையின் வேலையிலே, பாடுகளின் மத்தியில கடந்து சென்ற பொழுதெல்லாம் இந்த கர்த்தர் நம்மோடு கொண்டு சகல விதமான சோதனைகள் நம்மை மேற்கொள்ளாதபடிக்கு நம்மை பாதுகாத்து தப்பிவித்தாரே, அந்த நன்மைகளை நாம் எப்பொழுதும் நினைத்து பார்க்க வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமான எலும்பின ரதங்களையும் குதிரைகளையும் ராணுவங்களையும் பராக்கிரமசாலிகளையும் ஒருமித்து விழும்படியாக கர்த்தர் மகத்துவமான காரியங்களை செய்தார். ஒரு திரி அணைகிறது போல் அவைகள் முற்றிலுமாக அணைந்து போகும்படி செய்தார். நம்மை மேற்கொள்ளும்படிக்கு பலமுறை வந்த சத்துருக்களை ஒரு திரியை போல அணைத்து போட்டு தேடியும் காணாதிருக்கும்படிக்கு கர்த்தர் மகத்துவமான காரியங்களை செய்தாரே. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் இவ்விதமான அநேக நன்மைகளை செய்து, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்ற எதிர்பார்ப்பு ஆண்டவரிடம் காணப்பட்டது. கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் நம்முடைய வாழ்க்கையில் செய்த ஒவ்வொரு காரியங்களிலும், அவர் அளித்த அத்தனை விதமான ஆசீர்வாதங்களிலும் அவருடைய எதிர்பார்ப்பு காணப்படுகிறது என்பதை நாட்களில் நாம் மறந்து போய்விடக்கூடாது. இஸ்ரவேல் ஜனங்களை அவரை நோக்கி கூப்பிடவில்லை, அவரை குறித்து மனசலித்து போனார்கள் என்று ஆண்டவர் மிகவும் வேதனைப்படுகிறார். அவருடைய மனசலிப்பை எப்படி வெளிப்படுத்துவார்கள் என்பதை குறித்து கர்த்தர் சொல்லுகிறதான பொழுது, உன் நாடுகளை தகன பலியாக நீ எனக்கு செலுத்தவில்லை, உன் பலிகளாலே நீ என்னை கனமனவில்லை என்று சொல்லி அவர் கூறுகிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஏறெடுக்கிற ஒவ்வொரு துதியும் ஸ்தோத்திரமும் பலியாய் காணப்படுகிறது. கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து நன்றி சொல்லுவதிலும் அது பலி செலுத்துவது என்பதை மறந்து போக வேண்டாம். நாம் செலுத்தும் காணிக்கைகள் பலியாய் காணப்படுகிறது. நம்மை ஜீவ பலியாக அர்ப்பணித்து செய்யும் ஆராதனைகளும் பலியாய் காணப்படுகிறது. இப்படிப்பட்ட பலிகளை செலுத்துவதில் தொய்வுகள் வருகிறதான பொழுதும், நாம் கர்த்தரை தேடுவதில் சோர்வுகள் வருகிறதான பொழுதும்,
கர்த்தரை குறித்து மனம் செலுத்து போன இஸ்ரவேல் ஜனங்களைப் போல காணப்படுகிறது என்பதை ஒவ்வொரு நாளும் நினைத்துக் கொள்ள வேண்டும். அதில் உற்சாகமாய் கர்த்தரை இந்த ஆண்டிலே சேவியுங்கள். வாஞ்சையோடு கூட அவருடைய சமூகத்திலே தேடி வாருங்கள். அவருடைய சமூகத்திலே எப்பொழுதும் கடந்து வருவதிலே ஆர்வத்தோடு கூட காணப்படுங்கள். கர்த்தரிடத்தில் வைத்த அந்த அன்பில் அனுதினமும் வளர்ந்து பெறுகிறதான பொழுது இந்த ஆண்டிலே கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில மகத்துவமான காரியங்களை செய்ய போதுமான தேவனாய் காணப்படுகிறார். அதிகமாய் கர்த்தரை தேடுவதிலும் அவர் சமூகத்தை நித்தமும் வாஞ்சியோடு கூட நாடி தேடி வருவதிலும் ஆவலுள்ளவர்களாக வாஞ்சியுள்ளவர்களாக உற்சாகமாய் கடந்து வருகிறதான பொழுது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில மகிமையான காரியங்களை செய்வார். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில தலையாய்ப்பாக காணப்படுகிற எல்லா விதமான தடைகளையும் மாற்றி ஆசீர்வாதங்களை கொடுப்பதற்கு அவர் மகிமையுள்ள தேவன், வல்லமுள்ள தேவன் என்பதை விசுவாசியுங்கள். உங்கள் வாழ்க்கையை நீங்கள் காண்பீர்கள். தெய்வ கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். ஜெபிக்கலாமா? நேசிக்கிறதால் அன்பின் நல்ல தகப்பனை, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த இரவு இந்த காலை பொழுதுக்காக நன்றியோடு துதிக்கிற ராஜாமை ஸ்தோத்திரிக்கிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீ நல்லவர், நீர் வல்லவர், நீர் போதுமானவர். ஆண்டவரே தகப்பனை, நாங்கள் உண்மை தேடுவதிலே நாங்கள் தொய்வு காண்பிக்காதவர்களாக, உண்மை தேடுவதிலே நாங்கள் மனம் செலுத்திக் கொள்ளாதவர்களாக எப்பொழுதும் ஆண்டவரே நாங்கள் உண்மை மாத்திரம் தஞ்சமாய் கொண்டு போல உண்மை தேடி நாடி கடந்து வருவதற்கு கர்த்தாவின் எங்களுக்கு கிருபை தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தருடைய சமூகத்தை நித்தமும் தேடின வார்த்தையின்படி அப்பா நித்தமும் உண்மை தேடி கடந்து வருவதற்கு ஒவ்வொருவருக்கு நீர் கிருபை செய்வீராக. ஜெபிப்பதிலும் வேத வசனங்களை தியானிப்பதிலும் தகப்பனே அநேகருக்கு சுவிசேஷத்தை அறிவிப்பதிலும் அநேகரும் மண்டை கூட்டி சேர்ப்பதிலும் தேவனுடைய ஆலயத்திலே கடந்து வருவதிலும் மிகவும் உற்சாகமுள்ளவர்களாக இந்த ஆண்டிலே காணப்பட தகப்பன் ஒவ்வொருவருக்கு கிருபை செய்வீராக. ஆசீர்வாதங்களை தகப்பன் கொடுத்து வழி நடத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தரை தெய்வமாக கொண்டோ இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை. அவரையே ஆதரவாய் கொண்டோ நடுவழியில் நின்று போவதில்லை. வேண்டும் போதெல்லாம் என் பதிலானாரே, வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. ஜெபிக்கும் போதெல்லாம் என் பதிலானாரே, வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. ஆராதிப்போமே அவரை.